அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.4 10வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 10 ஒரு வரிசை சோடியிலிருந்து மெய்யெண்களுக்கான சார்பு அப்படின்னு அர்த்தம். f from -5,9 to r என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f of x equal to xோட மதிப்பை பொறுத்து அதனுடைய வரையறை மாறும். எக்ஸின் மதிப்பானது -5 5ஐ விட பெரிய மதிப்பாகவும் அதே சமயத்தில் 2ஐ விட குறைவாக இருக்கும்போது நாம் f of x equal to rex plus 1 அப்படிங்கிற வரையறையை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸின் மதிப்பு 2ஐ விட பெரியதாகவும் 6ஐ விட குறைவாகவும் இருக்கும்போது f of x equal to 5x² - 1 அப்படிங்கிற வரையறையை எடுத்துக்கணும். அதே சமயத்தில் எக்ஸின் மதிப்பு +6 6ஐ விட பெரிய மதிப்பாகவும் 9ஐ விட சிறிய மதிப்பாகவும் இருக்கும்போது f of x equal to 3x - 4 அப்படிங்கிற வரையறையை நம்ம எடுத்துக்கணும். பின் வருவனவற்றை காண்க. இதிலேயே பாருங்கள் 4 கணக்குகள் இருக்குது. இதற்கான ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். f of x equal to rex plus 1 அப்படிங்கிற வரையறையை நம்ம எடுத்துக்கணும்னா எக்ஸின் மதிப்புகள் எப்படி இருக்கணும்? -5 5ஐ விட பெரியதாகவும் 2ஐ விட குறைவாகவும் இருக்கும். இப்போ எக்ஸின் மதிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். -5 எடுத்துக்கணும். 5ஐ விட பெரியது அப்படின்னா -4 -3 -2 -1 0 1 2 வராது இல்லையா? 2ஐ விட குறைவாக இருக்கணும். அப்போ 1ஓட நம்ம முடிச்சுக்கணும். எக்ஸின் மதிப்பு இப்படி இருக்கும்போது நம்ம இந்த வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். f of x equal to இரண்டாவது வரையறை 5x² - 1. இதனுடைய லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸின் மதிப்பானது 2ஐ விட பெரிய மதிப்பாகவும் 6ஐ விட குறைவான மதிப்பாகவும் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கணும். 2 3 4 5ஆக இருக்கும்போது நம்ம இந்த f of x இந்த வரையறை தான் நம்ம யூஸ் பண்ணணும். 6 நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கல. ஸோ 6ஐ விட குறைவானதாக மதிப்பு இருக்கும்போது நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது f of x ஈக்குவல் டு மூன்றாவது வரையறை 3x - 4. எக்ஸின் மதிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6ஐ விட பெரியதாகவும் 9ஐ விட சிறியதாகவும் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸின் மதிப்பு 6ஐ விட பெரியது அப்படின்னா 7 8 9 நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மதிப்புகள் இருக்கும்போது நம்ம இந்த வரையறை தான் பயன்படுத்தணும். -5, 9 வரிசை சோடியிலிருந்து மெய்யெண்களுக்கான சார்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஆன்சர் மெய்யெண்களாக கிடைக்கலாம். அதாவது முழுக்கள், முழு எண்கள், குறை எண்கள், பின்ன வடிவம், தசம வடிவம் எது வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். f of -3 + f of 2. முதல்ல f of -3 கண்டுபிடிச்சிடலாம். f of -3 கண்டுபிடிக்கும்போது நம்ம x சமம் -3 அப்படின்னு எடுத்துக்கணும். x சமம் -3 அப்படிங்கிறது முதல் வரையறை. ஸோ f of x equal to rex plus 1 அப்படிங்கிற வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நாம் -3 அப்படின்னு பிரதியிடும்போது பாருங்கள், f of -3 equal to 6 × -3 + 1. 6 × 3 18 -18 கிடைக்கும். -18 + 1 -17 அப்படின்னு கிடைக்கும். f of -3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது f of 2 கண்டுபிடிக்கலாம். f of 2 அப்படின்னா x சமம் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸின் மதிப்பு 2 அப்படிங்கும்போது இந்த இரண்டாவது வரையறை, அதாவது f of x equal to 5x² - 1 அப்படிங்கிற வரையறை தான் நம்ம பயன்படுத்தணும். x இருக்கிற இடத்துல நம்ம 2 அப்படின்னு பிரதியிடும்போது f of 2 equal to 5 × 2² - 1. 2² 4 5 20 20ல் 1 போயிடுச்சுன்னா 19. இப்போ பாருங்கள், இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். f of -3 + f of 2 equal to f of -3 மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -17. f of 2 அதனுடைய வேல்யூ +19. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு +2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இரண்டாவது கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது கணக்கு f of 7 - f of 1. முதல்ல f of 7 கண்டுபிடிக்கலாம். f of 7 அப்படின்னா x சமம் 7 அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸின் மதிப்பு 7ஆக இருக்கும்போது f of x equal to வரையறை 3x - 4 தான் எடுத்துக்கணும்.
இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 7 அப்படின்னு பிரதிக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 மைனஸ் 4. தேர்ஃபோர் மூவேல் 21, 21ல் 4 போயிடுச்சுன்னா 17. அடுத்தது எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 1 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸின் மதிப்பு 1 அப்படிங்கும்போது முதல் வரையறை தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்இஎக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 அப்படின்னு பிரதியிட்டுக்கலாம். இப்போ 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. தேர்ஃபோர் ஓர் 6 6 1 7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் 7 அதன் மதிப்பு 17 மைனஸ் 7. 17ல் 7 போயிடுச்சுன்னா 10. அடுத்தது மூன்றாவது கணக்கு. எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். அடுத்தது எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். இது 2ஆல் பெருக்கி கூட்டினா ஆன்சர் கிடச்சிரும். எஃப் ஆஃப் 4 அப்படிங்கும்போது எக்ஸ் சமம் 4. எஃப் ஆஃப் 4 அப்படின்னா எக்ஸ் சமம் 4. எக்ஸ் சமம் 4 அப்படிங்கும்போது இரண்டாவது வரையறை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² மைனஸ் 1. எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 அப்படின்னு பிரதியிடணும். 5 இன்ட்டு 4² மைனஸ் 1. 4² எவ்வளோ? 16. 16 பெருக்கல் 5 5 16 80. இப்போ 80ல் 1 போயிடுச்சுன்னா 79. அடுத்தது எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் சமம் 8 எந்த வரையறைக்குள்ளே வருது? மூன்றாவது வரையறை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4. எஃப் எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு பிரதிக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 8 போட்டுங்க. 3 இன்ட்டு 8 மைனஸ் 4. 3 24. 24ல் 4 போயிடுச்சுன்னா 20. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. 2 பெருக்கல் எஃப் ஆஃப் 4 எவ்வளோ? 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 எவ்வளோ? 20. 2 பெருக்கல் 79 158. 158 கூட ஒரு 20 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 178 ஆன்சர். அடுத்து 4வது கணக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். நம்ம என்னென்ன முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும்னா எஃப் ஆஃப் -2, எஃப் ஆஃப் 6, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் -2 இங்கேயே வந்துருச்சு இல்லையா? இப்போ எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் சமம் -2னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த வரையறை எது வரும்னா ஃபஸ்ட்டு வரையறை தான் வரும். 6x ப்ளஸ் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு பிரதியிடுங்க. எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு 6 இன்ட்டு -2 ப்ளஸ் 1. இப்போ இதை சுருக்கும்போது -12 ப்ளஸ் 1 தேர்ஃபோர் -11 அப்படின்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் 6 இப்போ எக்ஸ் சமம் 6 அப்படின்னு எடுத்துக்கும்போது எந்த வரையறைக்குள்ளே வருது அப்படின்னா மூன்றாவது வரையறை, அதாவது 3x மைனஸ் 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 அப்படின்னு பிரதியிடுங்க. எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 6 மைனஸ் 4. 3 18. 18ல் 4 போயிடுச்சுன்னா 14. எஃப் ஆஃப் 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் 4 அதனுடைய மதிப்பு 79. நேரடியாக நம்ம 79 அப்படின்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 79. இப்போ பாருங்கள், இதில் பிரதியிட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 அதனுடைய மதிப்பு என்னது? -11. மைனஸ் எஃப் ஆஃப் 6 அதனுடைய மதிப்பு 14 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 -11. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. -22 -14 டிவைடட் பை 79யும் -11யும் கூட்டும்போது நமக்கு 68 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் சுருக்கலாம். ரெண்டையும் கூட்டும்போது கூட்டிக்கணும், ஏன்னா இரண்டுமே குறை எண்கள்.
ஸோ 36 -36 டிவைடட் பை 68. இதனுடைய எளிய வடிவம் கண்டுபிடிக்கலாம். தொகுதி மற்றும் பகுதியை 4ஆல் வகுக்க முடியும். 4ஆல் வகுத்திங்கன்னா 9 4 36. ஸோ -9 டிவைடட் பை 68ஐ 4ஆல் வகுக்கும்போது 1 4 4 மீது 2 7 4 28. இப்போ -9/17 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான் சார். பயிற்சி 1.4ல் 11வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.